நான் போயிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, அங்கெல்லாம் வழுக்கும். கவலைப்படாதீங்க. இப்போ எப்படி போறான்னு மட்டும் பாருங்க. தாராளம் போயிடலாம். சனி பகவான் வந்து நம்மள இப்படிலாம் கஷ்டப்படுத்தி வர சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, குனிஞ்சு போங்க. நம்ம வந்திருக்க இடம் ஆமா, ஏசியாஸ் லார்ஜஸ்ட் அந்த கும்பம் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சனி பகவான் இருப்பாரு. ஆமா, குனிஞ்சு போமாமா. இப்படி தாண்டி போயிடலாம். வாணே வாணே, இப்படி வாங்க. தாண்டி வந்துடலாம், குனிஞ்சு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க. சும்மா கவுந்து பாடு. இதுதான் வந்து கோயில். ஸோ இதோட தான் என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கும். அதாவது இதோட கோபுரமே வித்தியாசமா இருக்கும். வந்து ஒரு கலசம் மாதிரி வச்சு ஒரு கும்பம் வச்சிருப்பாங்க. ஆமா, இதான் உலகிலே மிக உயரமான 27 அடி உயரம் உள்ள விஸ்வரூபம். ஏன் 27னா 27 நட்சத்திரங்கள், அதனால 27 அடி அவருக்கு. அதனால 27 அடி. இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராசி தெரியும், ராசியோட நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரத்துக்கான கடவுளோட உருவம் என்னன்னு தெரியும். உருவம், மரம், பூ, என்ன நீங்க சாப்பிடணும், அந்த நட்சத்திரத்துக்கான கடவுள் எது, ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு என்ன மரம் வளர்த்தா நல்லது, இது எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஸோ நீங்க சூப்பரா பார்க்கலாம். ஸோ அந்த அடாத மலையிலும் மரம் இருந்து கிடக்கும் போதும் பல தடைகளை மீறி வந்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்மளோட அஷ்டமத்து சனி எப்படி கழிக்கணும்னு இருக்கு போல. அஷ்டமத்து சனி தாங்கள் எல்லாத்தையும் கழிக்கிறோம். சனி பகவானே வாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்க்கா. அடடா. அக்கா கொடுக்குறீங்களா? விளக்கு மட்டும் கொடுங்கக்கா. சில்லறை கொடுங்க அம்மா. ஆமாம் பாப்பா. அவர் தான் சனீஸ்வரர். தோற்கார் பாருங்க. பார்த்தீங்களா? வாங்க. இப்போ வந்து இது எல்லாமே வந்து சித்தர்கள். எல்லாருமே ஒரு சித்தர்கள். அண்ட் வந்து இது தட்சிணாமூர்த்தி. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. முருகன். பட் இப்போ வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி முடிச்ச உடனே முருகர் வள்ளி தேவியாரோட இருப்பாரு. முடிச்சுட்டு நம்ம சனீஸ்வர பகவான் பார்க்குறோம். சனீஸ்வர பகவான் அவ்வளோ அழகாக இருப்பார், பார்க்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காட்டுறவாங்க. அழகாக இருக்கும். முருகனே அழகுதான். அது இந்த முறை ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி நண்பரோட குடும்பமாக வந்து நாங்கள் முருகனை வேண்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய புண்ணியம் தான் சொல்லணும். ஸோ அது இந்த முருகன் ரொம்ப அழகாக இருப்பார். எங்களோட ஃபேவரட் முருகன். எஸ், ஆறுமுகம்னா வள்ளி தேவனை முன்னாடி வந்து பிரம்மாண்டமாக அழகா அவ்வளோதான் இருக்கும். இது வந்து துர்காம்பிகை, இது கணபதி, பைரவர், அபயங்கரர். இவர் வந்து வாஸ்து புருஷன். ஸோ இவர் வந்து வாஸ்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலானவர். அப்போ இவர் எல்லாருமே வந்து சனீஸ்வர பகவான் சுற்றி இருப்பாங்க. இந்த விநாயகரோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, ராகு கேதுன்னு எல்லாருமே அவரோட உடம்ப சுத்தி இருப்பாங்க. எல்லா நட்சத்திர கடவுளும் முட்டி கை கால் எல்லாம். ஆமா, இது வந்து 27 நட்சத்திரமும் ஒரு நாள் வந்து அந்த கும்பத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க, பிள்ளையாருக்கும் பண்ணுவாங்க. கீழே பார்த்தோம். ஸோ ராகு கேது அந்த நவகிரகம் எல்லாருமே அவர் உடம்புல இருப்பாங்க இவர். ஸோ அதனால இவர் ரொம்ப ஸ்பெஷல். அதனால சனீஸ்வர பகவானுக்கு ஆப்போசிட்ல வச்சிருப்பாங்க. அனைத்து நட்சத்திரமும் இங்கே இருக்கும். இவர் ஒருத்தர் தான் சனி பிடிக்காது. என்னன்னா எந்த சனீஸ்வரையும் நேரடியாக இருந்து கும்பிடக்கூடாது. ஆனால் இந்த சனீஸ்வரர் கும்பலாம். ஏன்னா அவர் எதிர்த்தாப்புல இந்த விநாயகர் இருக்கனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உண்மையான நன்மை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் இது. அதுக்கு தான் அதுக்கு ஈக்குவலாக இதை வச்சுருக்காங்க. ஆமாம், தண்ணி கலந்துக்கனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் எப்படியா முடிஞ்சு எனக்கு எக்கி பார்க்க முடியலையே. தெரிஞ்சுட்டேன் போர்டை காட்டுங்க பாரு. ஸோ அந்த நல்லெண்ணெயில் வந்து தலை கூட தெரியல மாமா. பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த நீங்கள் புராணங்களை படிச்சிருப்பீங்க. அச்சாணி இல்லைன்றதுக்காக தந்தத்தை உடைச்ச அச்சாணி எழுதுவார்ல. ஸோ அந்த புராணத்தோட சிலை தான் இது. சனி பகவானே. ஐயா இங்கே ஏற்ற தேவையில்லையா? இங்கே ஏற்ற தேவையில்லை. நவகிரகம் நம்ம போவோம். இது வைங்க. இல்ல இதை முடிச்சுட்டு வந்துருப்போம். விலைக்கு ஏற்றிட்டு வந்து முடிக்கலாம். இல்லை தம்பி வாடா, விலைக்கு ஏற்றிட்டு வந்து முடிச்சுக்கலாம். வாங்க. என்ன பண்றது? இவர் கட்சி நான் பூ பண்ண வச்சு கலப்பெல்லாம் கிடையாது. என்ன மட்டும்தான் பெஸ்ட்டு. நல்ல விஷயம் பண்ணால் அவ்வளோ நல்லது. உங்ககிட்ட இருக்கிற பக்குறம் பிரச்சனை துன்பங்களும் அதில் போயிடும். அதுவும் கொடுக்கணும் உள்ளவங்க தான் அதை செய்யணும். சரிங்களா?
முண்டு தொடச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் இங்கே இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகாம இருக்க முடியும். ஓரமாக இருந்தாலும் தள்ளி இருந்தாலும் இவருக்கிட்ட தானே நான் இருக்கேன். இது கேது பகவான் பாப்பா. கேதுவுக்கு பிங்க் கலர், ரோஸ் கலர், சாரி ரோஸ் அண்ட் பிங்க். ஐயோ. ஸோ எல்லாருக்காகவும் சேர்ந்து அடுத்து ஏற்றிட்டோம். தனுஷ் ராசிக்கான அந்த போட்டிருக்காங்க அரச மரம்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மகரம், மகரத்துக்கு வந்து சிம்சுபா மரம், சிம்சுபா மரம், சிம்சுபா வன்னி மரம். கும்பத்துக்கு வன்னி மரம். வன்னி மரம். கும்பராசிக்கு வன்னி மரம். ராசியான மரம் வன்னி மரம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம குரு பகவானுக்கு ஏற்ற போகிறோம். குரு பகவானுக்கு எல்லோ கலர். தேவநாஞ்ச ரிஷிநாஞ்ச குரும் காஞ்சசன சத்னிபம் புத்திபூதம் திரிலோககேசம் தம் நமாமி பிரம்ஹஸ்பதிம். குரு காயத்ரின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஆங்கிரிய சாய வித்மஹே சீராசாரியாய தீமஹே தன்னோ குரு பிரசோதியா. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பிரதகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். மீனராசிக்கு உகந்த மரம் ஆலமரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ராசியோட நட்சத்திரங்கள் வந்து எப்படி இருக்குன்றது பின்னாடி இருக்கு. இப்போ மீனராசிக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் ரேவதி நட்சத்திரம், அப்புறம் என்னது அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தோட கடவுள் வந்து இது. ஆக்சுவலி மாமா நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உருவங்கள் அவ்வளவா கிடையாது. ஆமா தெரியாது. ஸோ தெரியாது. அதனால இங்கே வரும்போது நட்சத்திரங்களுக்கான உருவங்களும் இருக்கும், அவங்களுடைய தேவதைகள் என்னன்னு நம்ம சேர்ந்து வணங்கிக்கலாம். ஆமா, பார்த்து அதை வணங்கிக்கலாம். சந்தன வெங்கை மரத்தை மேசராசிக்கு இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து புதன் பகவானுக்கு ஏற்ற போகிறோம். புதன் பகவானுக்கு வந்து கிரீன் கலர், பச்சை நிறம். இந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொண்ணு வந்தாலும் புதன் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஒன்று மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு நவகிரகம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கோயிலெல்லாம் பார்த்தா குட்டியாக ஒரு 9 நவகிரகங்கள் பார்ப்போம். பட் இது எவ்வளோ பெரிய நவகிரகங்களாக இருக்கும். கோயிலில் சம்டைம்ஸ் அவங்களோட ஃபேஸ் கூட நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது, ஏன்னா அவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. பட் இங்கே நம்ம வந்து ஆதானுபாகவாக பார்க்கலாம். அடுத்த ரிஷபராசி மரம் வந்து ஏழிழை பாலை மரம். ஸோ ரிஷபராசிக்கான நட்சத்திரங்கள் பின்னாடி இருக்குது. இப்போ வந்து சுக்கிர பகவான் வெள்ளை. அடுத்து மிதுன ராசி இவங்களுக்கு வந்து பலாமரம். அடுத்து கடகராசி. எஸ், கடகராசிக்கு வந்து முருக்கை மரம் என்று மரம். அந்த மரம் வந்து பின்னால் அந்த வச்சுருக்காங்க அந்த மரம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ராசி வந்து கடகராசி. அதனால் என் ராசியோட நட்சத்திரத்தோட அங்கே பாருங்க, இது வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அந்த இருக்கு. ஆயில்யம் எங்க அம்மா ஆயில்யம் அங்க பாத்தீங்களா? ஆயில்யம்க்கு தலை இருக்காது, பாம்பு தான் தலை, 5 தலை நாகம் தான் தலை. நமக்கு இந்த உருவங்கள் தெரியாது. நான் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவன். கடகம். அடுத்தது கடகராசிக்கு முடிச்ச பிறகு சிம்மராசிக்கு உகந்த மரம் வந்து இலந்தை மரம். ஸோ சிம்மம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உத்திரம் இருக்கும், பூரம் இருக்கும், மகம் இருக்கும். சிம்மராசி மகம் வந்து அம்மா, கடகராசி ஆயில்யம் வந்து மாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து இங்கே அப்படியே வச்சிருப்பாங்க. ஆமாம், பின்னாடி அவங்களுக்கு பின்னாடியே இருக்குது. அதோட மரங்களே அப்படியே இங்கே பின்னாடி இருக்கும். அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ சந்திர பகவான். ஸோ இவருக்கு வந்து பால் வெள்ளை. இந்தாங்க. ஹலோ. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு வந்து இந்த விளக்கேற்றுறது பண்ண மாட்டார். அந்த இது அது என்னது ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பண்ணுவோம். என்னது அர்ச்சனை பண்ணுறது. இதில் வந்து அவ்வளோ உடன்பாடுகள் இல்லை நமக்கு. அது வந்து அன்னதானம் கொடுக்கறது, அப்புறம் கடவுள்கிட்ட நேரடியாக நம்ம வேண்டிக்கிறது, அதுவே நமக்கு ரொம்ப பிடிச்சது. விளக்கு வந்து நான் தான் போடணுன்னு, ஏன்னா இப்போ அவருக்கு வந்து சனி பயிற்சி முடிய போகுது.
அம்மாவுக்கு வந்து சனி பேசி ஆரம்பிக்க போகுது, டேடிக்கும் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ எல்லா ராசிக்கும் அப்படியே அழகாக ஒரு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு. ஆமாண்ணே, நீ நானும் ஒரே ராசினே. விருச்சகம் கேட்டை. ஆமா, பாப்பாவும் கேட்டா நானும் கேட்டேன். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். ஆமா, இதோட 7வது ஆள் நான் பார்க்குறேன். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் என்னோட ராசியில். நல்ல ராசிக்காரங்க. ஆமா, விளக்கு ஏத்துனீங்களா? ஆமாம், நல்ல மனசுக்காரங்க. குழந்தை மாதிரி இருப்போங்க. எங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. குழந்தை மாதிரி இருப்போம் நாங்க. எங்களை அரவணைக்க தெரியாம எங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆமா, உங்க விளக்கு எங்க? பகவான் இவருக்கு வந்து மெரூன். நாங்க இந்த இருக்கு. அதான் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு வந்த மரம் மாமரம். அழகா இருக்காங்க கன்னி. ஆமா, பர்பிள். அடுத்ததாக நம்ம வந்து துலாம் ராசி பார்க்குறோம். மகிழ மரம். துலாம் ராசியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமா, எங்க ராசி என் ராசி வந்துச்சுங்க. விருச்சகம் கேட்டேன், இங்கிருந்து ஆரம்பிக்கும். எங்களுக்கு வந்து உகந்த தேவதை யாருன்னா இந்திரன். நாங்க எப்பவுமே கூலா இருப்போம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க ரொம்ப கூலாவே இருப்போம். ஜாலியா ஃபன்னா இருப்போம். மரம் வந்து பிராய் மரம். ஆமா, என்ன மரம்? பிராய். ஒவ்வொரு கேட்டை ஒரு மரம் இருக்குயா. எங்களுக்கு வந்து பிராய் மரம். அது என்னன்னா இந்தியன் ரோஸ் வுட். அப்படியா? ஆமா, அங்க போலாம். சிறப்பான தரிசனம். சூப்பரா இருந்துச்சு. வந்தோம். ஆமாம், சனீஸ்வரன் பகவான் நாங்கள் அடிக்கடி வருவோம். மேரேஜுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கோம். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அப்போ வந்து ஸ்டார்டிங் டைம் கிட்டத்தட்ட என்ன சொல்ல ஒரு 9 வருஷம் இருக்கும் வந்து. ஸோ வந்து இல்லை 9 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வரும்போதெல்லாம் வந்துடுவோம். அதாவது இந்த கோயிலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், நண்பர்கள் அறிமுகப்படுத்தலாம், எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், ஒரு திருப்தியான ஒரு இது. அது இந்த மலை சாரல் நினைச்சுக்கிட்டே டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம். எல்லாரும் அவங்க ராசி மாங்காய் வேற வாங்கிட்டு போறோம். ரிட்டர்ன் கிஃப்ட். ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லாம உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ அண்ட் உங்களுக்கு சேர்த்து தான் ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம், சேர்ந்து நல்லா இருப்போம். நீங்களும் பாண்டி வரும்போது மறக்காம இந்த கோயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அந்த பாண்டிச்சேரி தான் வெறும் சரக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல அழகான கோயில்கள் நிறைய இருக்கு. ஆமா, ஆக்சுவலி மழை இல்லைன்னா பிரத்யங்கரா போயிருப்போம், மணக்குள விநாயகர் போயிருப்போம், ஆஞ்சநேயர் கோயில் போயிருப்போம். மழைனால நாங்க அதை பாஸ் பண்ணிட்டோம். எப்படி ஏசியா லார்ஜஸ்ட் இது சொல்றோமோ அதே மாதிரி இது ஆஞ்சநேயர் கோயில். அது பெரிய ஏசியால பெரிய கோயில். ஆமா, பஞ்சவட்டியில இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயில் இல்ல, ஏசியால தாங்க. உங்க காது ஏசி கேட்டுருச்சு. பஞ்சவட்டியில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து 5 தலை ஆஞ்சநேயர் இருப்பார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் சூப்பரா இருக்கும். அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் தட்டனா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமா, லாங்குவேஜ்லயே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. பை. உங்க சுப காரியங்களுக்கு ஸ்மார்ட் டெக்கரை அணுகவும்.